அனைவருக்கும் வணக்கம். மே மற்றும் ஜூன் மாத ராசி பலன்கள் 2025 அடுத்த 2 மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா கிளியரா இப்ப நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த மே மாதம் காலச்சக்கரத்துக்கு 8வது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மே மந்த்ல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்து நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன், சனி, ராகு, புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் கன்ஜக்ஷன்ல இருக்கும். எல்லா கிரகமும் ஒன்னாக இந்த மாதத்தோட பிகினிங்ல நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கும். இதுல சுக்கிரன் உச்ச நிலையில இருப்பாரு, மேலும் புதன் நீச்ச நிலையில இருப்பாரு. சுக்கிரன் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துருவாரு. அதாவது 7ஆம் அதிபதி, அதே போல விரையாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 12ஆம் அதிபதி, இந்த ரெண்டு ரோல பிளே பண்ற கிரகம் உச்ச நிலையில இருக்கு. அதே மாதிரி புதனும் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி அப்படிங்கிற கேட்டகரியில வரும். இந்த கிரகமும் நீச்ச நிலையில இருக்கு. சுக்கிரன் புதன் இணைந்து அதுல சுக்கிரன் உச்சமாகி புதன் நீச்ச நிலையில இருக்கிறதுனால நீச்ச பங்க ராஜயோக அமைப்பு வருது. ஆனா சனி ராகுவோடு இணைந்து இருக்கிறது குற்றம். சனி 3-4க்குரியவர், பொதுவா 4க்குரியவர் 5ல இருக்கிறது நல்ல நிலை என்றாலும் 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு சில குறைகளை ஏற்படுத்தும், ஒரு சில கலக்கத்தை ஏற்படுத்தும். அதே சமயத்துல மிக முக்கியமான பாவகிரக லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ராகுவோடு இணைகிறது, இந்த கிரகம் எல்லாம் ராகுவோடு இணைந்து இருக்கிறது ஒரு பெரிய குற்றம். இருப்பினும் நீச்சபங்க ராஜயோகம் இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். எல்லாமே நமக்கு குழப்பத்தோட ஆரம்பிச்சு நமக்கு ஃபேவரா முடியும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. அடுத்தது சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. பொதுவா சூரியன் 6ல இருக்கிறது மிகப்பெரிய பலம், ஒரு தைரியம். அதுலயும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சூரியன் 6ஆம் இடத்துல உச்ச நிலையில இருப்பாரு. ஒரு சில விஷயங்கள்ல குழப்பங்கள் ஏற்படலாம், ஆனா ஆல்மோஸ்ட் இந்த சூரியன் உச்சமாகிறது நமக்கு ஃபேவர் தான். அடுத்து பார்த்தோம்னா குரு 7ஆம் இடத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு. அதே போல செவ்வாய் இந்த மாதத்துல நீச்ச நிலையில இருப்பாரு. நம்முடைய ராசிநாதன் மிக முக்கியமான பிளானட் நீச்சமாக கூடாது. இந்த மாதத்துல செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாவுமே நமக்கு நீச்சத்துல தான் இருப்பாரு. இதுல என்ன ஒரு பியூட்டியான விஷயம்னா பாகிய ஸ்தானத்துல போய் நீச்சமா இருக்காரு. அதனால அதுவும் நமக்கு பெரிய அளவுல மைனஸான பலன்களை கொடுக்காது. ஆனா பொதுவா பார்த்தோம்னா ராசிநாதன் லக்னாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில இருக்கிறது கோச்சார ரீதியா அவ்வளவா சிறப்பு கிடையாது. அடுத்து 11ஆம் இடத்துல கேது மிக பலமாக இருப்பாரு. இந்த மாதத்துல ரெண்டு முக்கியமான பயிற்சிகள் இருக்கு. அதாவது ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி. ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா குரு பயிற்சி மே 14ல குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. 2-5க்குரிய ஒரு கிரகம் அஷ்டமத்துக்கு போகுது, மிக முக்கியமான மறைவு ஸ்தானத்துக்கு போகுது. பொதுவா குருக்கு அஷ்டம ஸ்தானம் அப்படிங்கிறது அவ்வளவா உகந்த இடமா சொல்லப்படல. எனவே குரு பலம் இந்த மாதத்துல மே 14க்கு மேல டோட்டலா நமக்கு குறையுது. அடுத்து ராகு கேது பயிற்சி. ராகுவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. கேதுவை பொறுத்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுவுமே ஓரளவுக்கு ஒரு மாடரேட்டான ஒரு டிரான்சிட் தான், அவ்வளவா சிறப்புன்னு சொல்ல முடியாது. இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னாக்கா குருவுடைய பார்வையில ராகு வந்துருவாரு. அதனால அர்த்தாஷ்டம ராகுடைய பாதிப்பு நமக்கு பெரிய அளவுல இருக்காது. அது நமக்கு ஒரு பியூட்டியான விஷயமா இருக்கு. அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 14ஆம் தேதி குரு பயிற்சியை தொடர்ந்து சூரிய பயிற்சி நிகழுது. சூரியன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிருவாரு. ஜீவனாதிபதி 7ஆம் இடத்துல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல டிராவல் பண்ணுவாரு. மேலும் புதனை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட பிகினிங்ல கரெக்டா 4ஆம் தேதியே பார்த்தோம்னாக்கா மேஷத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அதாவது நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. இது ஒரு வகையில நல்ல நிலை, ஒரு வகையில கொஞ்சம் குற்றமான அமைப்பு. ஏன்னா புதன் ரெண்டு முக்கியமான ரோல பிளே பண்ணணும் நான் சொல்லியிருந்தேன். அஷ்டமாதிபதி பிளஸ் லாபாதிபதி. அஷ்டமாதிபதி 6க்கு போறது திடீர் விபரீத ராஜயோகம். இந்த அமைப்பு 4ஆம் தேதிக்கு மேல ஏற்படுது. அதனை தொடர்ந்து பார்த்தோம்னாக்கா அதே புதன் பகவான் மீண்டும் 23ஆம் தேதி நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. ஃபைனலா மாதத்தோட எண்டிங்ல பார்த்தோம்னா கடைசியில பார்த்தோம்னா சுக்கிர பயிற்சி. சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. இதுதான் இந்த மே மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த மே மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா 5ஆம் இடத்துல சனி, ராகு, புதன், சுக்கிரன் மாதத்தோட பிகினிங்ல இணைஞ்சிருக்கும். இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பிள்ளைகள், காதல் உறவு, பூர்வீக சொத்து, நம்மளுடைய புத்தி, நம்முடைய சிந்தனை, அதே மாதிரி குலதெய்வம் சார்ந்த விஷயம், இதெல்லாம் இந்த 5ஆம் இடம் இன்டிமேஷன் பண்ணும். இதுல பாவ கிரகங்களோட சுக்கிரன், புதன் எல்லாம் இணைந்து இருக்கிறதுனால இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை அப்படிங்கிறது வெளிப்படும். அதுலயும் செவ்வாய் நீச்ச நிலையில இருப்பாரு. ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு குழப்பமான தன்மைகள் இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏற்படலாம். அதனால மன ரீதியா ஒரு சில தாக்கங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பு இருக்கு. அதுலயும் செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால ஒரு விஷயத்துல தெளிவான முடிவு எடுக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் உங்களை போட்டு அமுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். புத்தி தெளிவு இப்ப ரொம்ப குறைவா இருக்கும். மன ரீதியா ஏதோ அதிகமான தாக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு விஷயத்தை செய்யறதுக்கே பிடிக்காது. அதுல இந்த யங்ஸ்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு கெரியர் சம்பந்தமான பயம் வந்துடும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த யோசனை, அந்த ஒரு கேள்வி நம்மள அப்படியே ஏதோ ஒரு மாதிரி அமுத்திக்கிட்டே இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்டை ரிலாக்ஸா வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. எதையும் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். இந்த மாதத்துல முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். ராசிநாதன் நீச்ச நிலையில இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை மாற்றம் செய்யக்கூடாது. உடைய கெரியர் சம்பந்தமான விஷயம், உடைய லைஃப்லயே ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட், இதெல்லாம் வந்து இந்த நேரத்துல மெயினா நீங்க அவாய்ட் பண்ணிடுறது நல்லது. இந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டுட்டு டக்குன்னு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்போம், கோவத்துல முடிவு எடுப்போம். இதெல்லாம் டோட்டலா குறைச்சிக்கணும். செவ்வாய் நீச்சம் ஆயிட்டாலே வந்து பார்த்தோன்னா கோவ உணர்வு அதிகமா வரும். ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தின் மேல அதிகமான கோபம் வரும். அந்த கோபத்தின் வெளிப்பாடு அவசர முடிவு எடுக்கிறது வாய்ப்பு இருக்கு. அதனால எதையும் ஓவர் திங்க் பண்ண வேண்டாம். அவசர முடிவுகள் எதுவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே தள்ளி போடுங்க. ஒரு விஷயத்துல முடிவு எடுக்கிறீங்க, அது வந்து உங்களுக்கு ரொம்ப குழப்பமா இருக்குன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த இடத்துல அப்படியே அமர்த்தி வச்சுட்டு நீங்க அடுத்த ஒர்க்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆல்ரெடி இருக்கிற குழப்பத்துக்கு உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். அவசரமா முடிவு எடுக்கிறதை விட அதை அப்படியே விட்டுட்டு அடுத்த விஷயத்துல இறங்குறது நல்லது. எனவே அவசர முடிவு இல்லாம செயல்படுறது நல்லது. முக்கியமா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 31ஆம் தேதி வரைக்கும் பெருசா பிரச்சனை இல்ல. சுக்கிரன் உச்ச நிலையில இருந்து எல்லாத்தையும் டாமினேட் பண்ணிடும். எவ்வளவு குழப்பத்தன்மை ஏற்பட்டாலும் அதை அப்படியே ஓரளவுக்கு ஒருங்கிணைச்சு கொண்டு வந்துடும். இருப்பினும் 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லது. குறிப்பா காதல் உறவு, அதே போல பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் வந்து கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. பிள்ளைகளால அதிகமான மன உளைச்சல்லாம் இருக்கலாம். எனவே இந்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம கவனமா நிதானமா பொறுமையோட செயல்படணும். கோவ உணர்வுகளை வெளிப்படுத்தாம அவர்களை அனுசரிச்சு செயல்படுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதே மாதிரி பூர்வீக சொத்து ரிலேட்டடா பிரச்சனை வருதுன்னா அதை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைங்க. அதுல டக்குனு இப்ப குதிக்க வேண்டாம். கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அடுத்தது பார்த்தோம்னாக்கா, அடுத்து இந்த குழந்தை பாகியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். அதுலயும் மே 14க்குள்ள நீங்க அந்த நல்ல செய்தியை எதிர்பார்க்கலாம். மே 14க்கு மேல பார்த்தோம்னா குரு வந்து அஷ்டமத்துக்கு டிரான்சிட் ஆயிடுறாரு. அது அவ்வளவா நல்ல அமைப்பு இல்ல. எனவே மே 14க்குள்ள ஒரு சில மருத்துவ செலவுகளோட ஒரு சில தடை தாமதத்தோட ஒரு சிலருக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும். பொதுவாகவே சனி ராகு 5ஆம் இடத்துல இருந்தாலே குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் இதனால நிறைய மன உளைச்சல் இருக்கும். குழந்தை பாகியம் தடைப்பட்டு போறது, தாமதப்பட்டு போறது, நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் லெவல்லாம் அப்படியே லோ ஆகும். அதுதான் 5ஆம் இடத்து ராகு சனி அப்படின்னு சொல்றது. நம்ம ஒரு விஷயத்தை யோசிப்போம், ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுவோம், அந்த விஷயத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிற மாதிரியான செயல்பாடுகள் அதிகமா நடக்கும். இது குழந்தை பாகியத்துக்கு மட்டும் இல்ல, பொதுவாவே நீங்க ஒரு விஷயத்தை நினைப்பீங்க, ஆனா அங்க நடக்கிறது வேற மாதிரியான ஒரு விஷயமா நடக்கும். இப்படி அந்த ஏமாற்ற தன்மையை கொடுக்கும். எனவே இந்த குழந்தை பாகியத்தை முயற்சி பண்றவங்களா கொஞ்சம் பொறுமையா டிராவல் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்துல யாரும் தயவு செஞ்சு கவலைப்பட வேண்டாம். இந்த மாத கிரகங்களுடைய பெயர்ச்சிக்கு பிறகு எல்லாத்துலயும் நமக்கு சுப செய்திகள்லாம் கிடைச்சிடும். அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம பொறுமையா செயல்படுறது நல்லது. அடுத்தது கெரியர், உங்களுடைய தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, தொழிலை பொறுத்த வரைக்கும் ஜீவனாதிபதி 6ஆம் இடத்துல பலமான நிலையில தான் இருக்காரு. இருப்பினும் ஜீவனாதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது பணி சுமைன்னு அர்த்தம். என்னைக்கும் இல்லாம இப்போ அதிகமா ஒர்க் பண்ற மாதிரியே ஃபீல் ஆகும். உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். மேல் அதிகாரிகளால நிறைய பிரஷர் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்கிறவங்களோட அடிக்கடி கருத்து வேறுபாடு வர மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சூரியன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எல்லாத்தையும் சமாளிச்சிடுவீங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிற தன்னம்பிக்கை, ஒரு தைரியம், ஒரு பலம், நம்மளால முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்பிடன்ட் லெவல் இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்கும். அதாவது பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சிடலாம். எவ்வளவு வந்து டாஸ்க் ஹெவியா இருந்தாலும் அதை டாமினேட் பண்ணி அடுத்த கடத்துக்கு போயிடலாம். சோ அந்த அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு. மற்றபடி மேல் அதிகாரிகளோட எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லாம அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல சக ஊழியர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். சோ அதுல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்படணும். அதுலயும் மே 18க்கு மேல பார்த்தோம்னா நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா கேது 10ஆம் இடத்துல என்டர் ஆயிடுவாரு. பொதுவா கேது 10க்கு வருது அவ்வளவா சிறப்பு கிடையாது. இருப்பினும் 10ஆம் இடத்தில் ஒரு பாவி இருப்பது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதன் வகையில கேது மாற்றங்களுக்கு அடித்தளத்தை போடும். நிறைய பேருக்கு பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தை விட்டுட்டோ அல்லது ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க தொழிலை விட்டுட்டோ வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆகலாம், வேற ஏதாச்சும் நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற யோசனையை கொடுக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் 10ல கேது இருக்கும்போது அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்கக்கூடாது. குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல உணர்ச்சி வசப்பட்டு அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் இறங்கிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்றது நல்லது. ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க. புதுசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அது 100% உறுதி ஆகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை விட்டுற வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி பெரிய அளவுல நெகட்டிவ்லாம் இல்ல. மாற்றங்களுக்கான அடித்தளம் இப்போ நிகழ ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்களை பண்ணலாமா வேணாமானாக்கா கண்டிப்பா பண்ணலாம். மாற்றங்கள் கட்டாயமாக நிகழும். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற விஷயத்தை அவசரப்பட்டு விட்டுற வேண்டாம். ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுறாம இருங்க. கன்ஃபார்ம் ஆகினதுக்கு அப்புறம் பழைய விஷயத்தை விட்டு நீங்க அடுத்த விஷயத்தை மூவ் ஆன் ஆகலாம். சோ
இதுல கொஞ்சம் கிளியரா இருந்துக்கோங்க. அதே மாதிரி தொழிலுக்கான சிந்தனை வரும். நிறைய பேரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா, இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிற யோசனையே இந்த கேது சஞ்சாரம் மே 18க்கு மேல குடுக்கும். தொழில்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாம். ஆனா ரொம்ப ஸ்மால் லெவலான இன்வெஸ்ட்மென்ட்டா இருக்கணும். நீங்க ஹை இன்வெஸ்ட்மென்ட் எதுலயும் பண்ணக்கூடாது. ஏன்னா 10ல கேது இருக்கும்போது சுமைகளை அதிகமா கொடுக்கும். ஒரு விஷயத்துல டாஸ்க் கொஞ்சம் ஹெவியா கொடுக்கும். அதுலயே வந்து சனி பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல புத்தி ஸ்தானத்துல இருக்காரு. மேலும் குருவும் அஷ்டமத்துக்கு வந்துடுறாரு. 2ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு வந்தாலே ஃபேமிலி பிரஷர்னு அர்த்தம். குடும்பத்துல சுமை அதிகமா இருக்கும்னு அர்த்தம். எனவே இந்த காலகட்டங்கள்ல பணத்தை கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு தொழில்ல முடக்கிடக்கூடாது. ஸ்மால் லெவல்ல உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய உழைப்பு அதிகமா கொடுங்க. அதுல நல்ல சக்சஸ் ரேட் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் ஹைலி எதுலயும் பண்ணிட வேண்டாம். மற்றபடி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபேவரான அமைப்பு இருக்கு. நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. கான்பிடண்டா ஒரு விஷயத்துல இறங்குவாங்க. புதிய முயற்சிகள்ல இறங்குவாங்க. சோ அந்த அமைப்புல ரொம்ப நல்லா இருக்கு. அதுல அஷ்டமாதிபதி 6ஆம் இடத்துல 4ஆம் தேதிக்கு மேல வந்துருவாரு. சோ இந்த திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு பொருளாதார ரீதியா திடீர் வரவுகளை கொடுக்கும். உடைய பண தேவைகளை இந்த காலகட்டம் ஓரளவுக்கு பூர்த்தி பண்ணிடும். பணமே இல்லைங்கிற ஒரு அமைப்புலாம் இப்போ சுத்தமா இருக்காது. கையில பணப்புழக்கம்லாம் நல்ல வகையில வர ஆரம்பிச்சிடும். பிளானிங் அடுத்தடுத்த விஷயத்தை நினைச்சு பிளான் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்களுக்காக செலவு செய்ய ஆரம்பிப்போம். அப்படியே சுய முன்னேற்றத்துக்காக செலவு செய்ய ஆரம்பிப்போம். சோ அந்த அமைப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு. மே 18க்கு மேல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல மாற்றம் நிகழும். அந்த மாற்றம் சுப மாற்றமாக இருக்கும். அதே சமயத்துல கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி ஓல்டா இருக்கக்கூடிய விஷயங்களை நீங்க கைவிட்டுறாம இருக்கிறது நல்லது. அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயமும் நமக்கு ஸ்டேபிளா இருக்கும். பெருசா நெகட்டிவ்லாம் இல்ல. பொருளாதாரமும் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதார வரவுலாம் நமக்கு கிடைச்சிரும். அதுவுமே ஒரு நல்ல அமைப்பா தான் இருக்கு. அதே சமயத்துல செலவுகள் நிறைய இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். குறிப்பா ஃபேமிலி, பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் அதிகமா செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா ஃபேமிலி, குடும்பத்துக்கு அதிகமான சுபவிரய செலவுகளை செய்வோம். ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களை பார்த்து வாங்குறது, அல்லது ஒரு சிலருக்கு அந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் தலை தூக்கி நிற்கும். அஷ்டமத்துக்கு குரு வந்துட்டாலே குரு பார்வை 2ல பதியும். நிறைய பேர் வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. வீடு வாங்கணுங்கிற எண்ணம் வரும். புதுசா நிலபுலங்கள், சொத்து சுகங்கள் ஏதாச்சும் வாங்கணுங்கிற ஆசை வரும். அது சம்பந்தமான விஷயங்கள்ல செலவுகளை பண்ணுவோம். முக்கியமா ஃபேமிலியை ஸ்டாண்டர்ட் பண்றதுக்கான செலவுகளை அதிகமா செய்வோம். குடும்பத்துல சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க. மொத்த பொறுப்பும் இப்போ உங்களுடைய கைக்குள்ள வரும். எனவே நீங்க தான் எல்லாத்தையும் அப்படியே அதை ஓவர் கம் பண்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகுது. ஆகவே அதிகமாக அதற்காக உழைக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டங்களில் ஆக்டிவேட் ஆகுது. அடுத்த திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டம் திருமண முயற்சிகள்லாம் ஃபேவரா தான் இருக்கு. பெருசா நெகட்டிவ்லாம் இல்ல. நீங்க திருமண முயற்சியில இருக்கீங்கன்னா ஒரு நல்ல செய்தியை இந்த மாதத்துல நிச்சயமா எதிர்பார்க்கலாம். திருமணம் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகளும் இந்த மாதத்துல உண்டு. திருமண முயற்சி நமக்கு ஃபேவரா தான் இருக்கு. அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய முழுமையான ஒத்துழைப்பு நமக்கு கிடைக்கும். அதே சமயத்துல இந்த மாதத்துல குரு அஷ்டமத்துக்கு போறதுனால வாக்குவாதம் அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பேச்சுல ஒரு லிமிடேஷன் இல்லாம வார்த்தைகள் எல்லாம் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா செயல்படணும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல வாக்குவாதம் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை கொஞ்சம் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் எதுவும் இல்ல. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பம், குளறுபடி, வருத்தங்கள் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும். வாழ்க்கை துணையுடைய ஆதரவு, வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி இதெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே சமயத்துல சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல இருக்கும். இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் மே 14ஆம் தேதிக்கு மேல பார்த்தோம்னா அதிகமா ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதை மட்டும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. பேச்சு வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானமா டிராவல் பண்ணோம்னாலே இந்த காலகட்டம் நமக்கு ஃபேவரான காலகட்டமா இருக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு இந்த மாதத்துல ஆல்மோஸ்ட் அதிகமாவே இருக்கு. அதனால புதன் ஆதித்ய யோகம் மிக சிறப்பாக வேலை செய்யும். அதே சமயத்துல சூரியன் புதன் இணைவு 6ஆம் இடத்துல 4ஆம் தேதிக்கு மேல ஆக்டிவேட் ஆயிடுது. எனவே கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பு மேல கவனம் செலுத்தணும் அப்படிங்கிற அந்த ஒரு சிந்தனை ஓட்டம் வரும். மாணவ மாணவிகளுக்கு இந்த நேரத்துல படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் பய உணர்வு வரும். அது ஏதோ ஒரு விஷயத்தின் மூலமா பய உணர்வு வரும். படிக்கணுங்கிற எண்ணமும் வரும். அதே சமயத்துல செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கிறதுனால பய உணர்வையும் இது கலந்து கொடுக்கும். மாணவ மாணவிகள் எதுலையும் ஓவரா உங்களுடைய திங்கிங்கை கொடுத்து எதையும் நீங்க ஓவர் திங்க் பண்ணி குழப்பிக்காம இருக்கிறது நல்லது. உங்களுடைய ரெகுலர் ரொட்டீனை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. என்ன படிக்கணுங்கிறத ப்ரீவா நீங்க பிளான் எல்லாம் பண்ணிட்டு உங்களுடைய ஸ்டடி பிளானை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு சக்சஸ் ரேட்டை கொடுக்கும். பயப்படுற அளவுக்கு எதுவும் பெரிய அளவுல நெகட்டிவாலாம் இல்ல. கல்வியின் மேல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பை தொடரணும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல நிறைய செலவு செய்யணும். அப்படி சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் தான் இப்ப அதிகமா வரும். நிறைய பேர் பார்த்தோம்னா கல்விக்காக செலவு செய்வாங்க.
அது ஏதோ ஒரு ரூபத்துல செலவு இந்த காலகட்டங்கள்ல நிச்சயமா நிகழும். படிப்புல இருந்த தடை, தாமதம், தடுமாற்றம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நிவர்த்தி ஆகும். அதே குரு பார்வையெல்லாம் பார்த்தோம்னா மே 14க்கு மேல 4ஆம் இடத்துல இருக்கு. ராகு 4ஆம் இடத்துல இருந்தாலும் பயம் கலந்த படிப்பு கொடுத்துருவாரு. பயத்தின் வெளிப்பாடு நம்ம படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருவோம். அந்த அமைப்பு ரொம்ப நல்லாவே இருக்கு. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஹை பிரஷர் இருக்கும். அதை மறுக்கவே முடியாது. உடைய மன ஆரோக்கியம் சார்ந்து சரி, உடல் ஆரோக்கியம் சார்ந்து சரி, ஹை பிரஷர் இருக்கும். டயத்துக்கு சாப்பிட முடியாது, டயத்துக்கு தூங்க முடியாது. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதாவது டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. ரிலாக்ஸா டிராவல் பண்ணுங்க. முக்கியமா இந்த கண் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல இந்த மார்பக பகுதி, இருதயம் சார்ந்த விஷயம், இந்த ஜீரண உறுப்பு, சிறுநீரகம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. சூரியன் உச்சநிலையில இருக்கிறதுனால உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரலாம். எனவே இந்த மாதத்துல வாரத்துல ஒரு வாட்டி தலைக்கு எண்ணெய் வச்சு குடிங்க. அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப்மெண்ட் கொடுக்கும். மற்றபடி மேஜரா எந்த பிரச்சனையும் இல்ல. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்திக்கோங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, ஹெல்தியான ஃபுட்டா சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இதை மட்டும் சரியா பராமரிங்க. ஹெல்த் ரீதியா எந்த பிரச்சனையும் வராது. மேலும் இந்த மாதத்துல தந்தை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும். தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். தந்தை சார்ந்த யோசனைகள்லாம் அதிகமா வரும். அதே போல தாயாருடைய உடல் ஆரோக்கியம், தாயாருடைய சிந்தனைகள் இதெல்லாம் இந்த மாதத்துல மே 18ஆம் தேதிக்கு மேல ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். எனவே தாய் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். வாக்குவாதங்கள்லாம் அவங்க கூட கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தாய் தந்தையாரோட இப்ப அதிகமான வாக்குவாதங்கள்லாம் ஏற்படலாம். அதெல்லாம் கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணி குறைச்சிக்கிறது நல்லது. உங்களை இப்ப அதிகமான அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை வெளிப்படும். நீங்க ஒரு மனநிலை இருப்பீங்க, உங்களை யாரும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிற விஷயத்துக்காக அதிகமா நீங்க உணர்ச்சி வசப்படுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே எதுலையும் அவசரம் இல்லாம செயல்படுங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மைண்ட் ரிலாக்ஸுக்கு மட்டும் முக்கியத்துவம் அதிகமா கொடுங்க. மற்றபடி வேற எதுவுமே தேவையில்லை. மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க, கொஞ்சம் ஃப்ரீயா டிராவல் பண்ணுங்க, எல்லாமே நமக்கு சாதகமா மாறும். அமைதியை கடைபிடிங்க, அதுவே நமக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். ஓவரால் அந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சிலாம் ஓரளவுக்கு மாடரேட்டா தான் இருக்கு. அதே சமயத்துல இந்த கிரகங்கள் எல்லாமே பார்த்தோம்னா நம்மள பிரஷர் அதிகமா கொடுக்கும். அந்த பிரஷரை கொடுத்து நம்மள லைஃப்ல அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும். பண்ணவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்கள்லாம் இப்ப பண்ணலாம். அதுக்கு இந்த காலகட்டம் ஒரு தூண்டுகோலாக இருக்கும். வர வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி ஹெல்த்தியா டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சுபத்துவமாவே முடியும். வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஜூன் மாதம் காலச்சக்கரத்துக்கு 8வதா வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஜூன் மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம், குரு பார்வையில இருக்கக்கூடிய ராகு. அடுத்தது 5ஆம் இடத்துல சனி, பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சனி பகவானுடைய சஞ்சாரம். 6ஆம் இடத்துல சுக்கிரனுடைய சஞ்சாரம். 7ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு மாதத்தோட பிகினிங்ல இருக்கும். அதே போல அஷ்டமம் அப்படிங்கிற 8ஆம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம். மேலும் செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருப்பாரு. அதுல நீச்ச நிலையில முதல் 6 நாட்கள் மட்டும் இருப்பாரு. அடுத்து கேது நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பாரு. கரெக்டா இந்த மாதத்துல 6ஆம் தேதி பார்த்தோம்னா செவ்வாய் பயிற்சி பிளஸ் புதன் பயிற்சி ரெண்டுமே இருக்கு. புதன் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. அதே மாதிரி செவ்வாய் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி கேதுவோட இணைகிறாரு. செவ்வாய் கேது இணைவு அவ்வளவா சிறப்பு கிடையாது. நம்முடைய ராசிநாதனோட கேது பகவானுடைய இணைவு, அதுவும் கேந்திர ஸ்தானத்துல. இந்த அமைப்பு ஒரு டவுனான அமைப்பு தான். அதே போல மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 15ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி குரு புதனோட இணைகிறாரு. அஷ்டம ஸ்தானத்துல இந்த மாதத்துல 3 கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கும். சூரியன், குரு, புதன். இதுல புதன் ஆட்சியோட இருப்பாரு. இந்த மாதத்துல புதன் ஆதித்ய யோகம் மிக அற்புதமா வேலை செய்யும். போன மாதத்தை காட்டிலும் இந்த மாதத்துல ரொம்ப நல்லா வேலை செய்யும். அஷ்டமத்துல குரு புதன் சூரியனுடைய இணைவு புதன் ஆதித்ய யோகத்திற்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மாதத்தோட கடைசியில சுக்கிரன் நம்முடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆயிடுறாரு. இதுதான் இந்த ஜூன் மாதத்துக்கான கிரக அமைப்பு. ஜூன் மாத ராசி பலன்களை ரொம்ப டீட்டெயிலா கிளியரா நம்ம இப்ப பார்க்கலாம். முதலாவதா கெரியர் ரிலேட்டடா பார்க்கும்போது, அதாவது தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இந்த ஜூன் மாதத்துல தொழில் ரீதியாகவும் சரி, உத்தியோக ரீதியாகவும் சரி மாற்றம் கட்டாயமாக நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா செவ்வாய் கேது 10ஆம் இடத்துல, அதே மாதிரி சூரியன் பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடம் இந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது. இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் பார்த்தோம்னா ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க உத்தியோகத்தையோ அல்லது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்க தொழிலையோ ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக மாற்றம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஏதோ ஒரு சின்ன லெவல்லையாச்சும் மாற்றம் அப்படிங்கிறது
நிகழும். செவ்வாய் கேது இணையும் போது ஒரு விஷயத்துல உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா ஓவரா திங்க் பண்ணி முடிவெடுக்க வைக்கும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யற விஷயம் கரெக்டா அப்படிங்கறத மட்டும் ஒரு வாட்டி கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. அவசரப்பட்டு எதிலையும் மாற்றங்களை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. குறிப்பா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல அவசர மாற்றங்கள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும். மற்றபடி இந்த மாதத்துல நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை அதிகமா இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். ஆனா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறது கிடைக்காது. உத்தியோகம் இல்லைனாக்கா உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் வாய்ப்பு அமையும். ஏதோ ஒரு ரூபத்துல நீங்க உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய உத்தியோகத்துக்கு அடித்தளத்தை போட்டுருவீங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த இடத்துல ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது அது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த நேரத்துல பணி சுமை, தொழில் சுமை அப்படிங்கிறது நிச்சயமா இருக்கும். நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய கட்டாயம் இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே போல பொருளாதார சிந்தனையும் தலை தூக்கி நிற்கும். பண தேவை மிக அதிகமா இருக்கும். கமிட்மெண்ட்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், பணத்தை அதிகமா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற அந்த பண சிந்தனை வேட்கையுமே இந்த மாதத்துல அதிகமா இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்துல ராகு. பொதுவா ராகு நாள்ல இருக்கும்போது மன ரீதியான தாக்கங்களை கொடுக்கிறாரு. தாயாரோட ஒரு ஒத்து போகாத நிலையை கொடுக்கிறாரு, அல்லது தாயாரால ஏதாச்சும் வருத்தங்களை கொடுக்கிறாரு, நிறைய அலைச்சலை கொடுக்கிறாரு. ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு அதிகமா நம்ம டிராவல் ஆகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும். இதுதான் 4ஆம் இடத்து ராகு செய்யக்கூடிய ஒரு பலன்கள். அதே மாதிரி கல்வியில ஒரு ஆர்வம் இல்லாத தன்மையை இது ஏற்படுத்தும். ஆனா குரு பார்வையில ராகு இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வமே இல்லைனாலும் பயத்தின் வெளிப்பாடாக நம்ம படிக்க ஆரம்பிப்போம். அதே மாதிரி தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வாக்குவாதங்கள் இருந்தாலும் தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். உங்களை அப்படியே திட்டிக்கிட்டே உங்களை அரவணைச்சுப்பாங்க. அந்த மாதிரியான அமைப்பை இதை கிரியேட் பண்ணும். அதே மாதிரி தாயாருடைய ஹெல்த்ல பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே சரியாயிடும். அதுக்கான நிவர்த்தி நமக்கு டக்குன்னு கிடைச்சிடும். அதை குரு பார்வை நமக்கு மெயின்டைன் பண்ணுது. அதே போல மன ரீதியா நிறைய தாக்கங்கள் வந்தாலும் உங்களுக்கு ஆறுதல் வார்த்தைகள் சொல்றதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உங்க கூட இருப்பாங்க. நீங்க கேட்கிற விஷயங்கள், பார்க்கிற விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். அது இந்த குரு பார்வை நமக்கு சப்போர்ட் பண்ணிடும். அடுத்து சனி 5ஆம் இடத்துல. பொதுவா 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது பூர்வீக சொத்துல குழப்பம் வருது. அதே மாதிரி காதல் உறவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை, அல்லது காதல் உறவுகள்ல அதிகமான கருத்து போராட்டம், பிரச்சனை, குழப்பம் இதெல்லாம் வருது. ஒரு சிலருக்கு காதல் பிரிவு ஏற்படுறது. இதெல்லாம் நேச்சரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து ரிலேட்டடா பிரச்சனை வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போயிட்டாரு. அதுவே ஒரு பெரிய குழப்பம் தான். 5ஆம் இடத்துல சனி இருக்கிறது இன்னொரு குழப்பம். எனவே பூர்வீக சொத்து, காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய முடிவுகள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். இந்த நேரத்துல அதிகமான சிந்தனை குழப்பம் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். புத்தி தெளிவு இல்லாத ஒரு தன்மை இருக்கும். ஏன்னா புத்தி ஸ்தானத்துல சனி, செவ்வாயும் போய் கேதுவோட இணைகிறாரு. எனவே ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாத தன்மையில இப்ப நீங்க டிராவல் பண்ணுவீங்க. ஒரு விஷயம் வேணுமா வேணாமா, இதை நம்ம இதோட முடிச்சுப்போமா வேணாமா அப்படிங்கிற மாதிரியான குழப்பத்தன்மையை இது கொடுக்கும். இந்த நேரத்துல அமைதியா டிராவல் பண்ணுங்க. போன மாதத்திலேயே இந்த ஆக்டிவேஷன் இருந்துச்சு, இந்த மாதத்திலேயே இந்த ஆக்டிவேஷன் இருக்கு. செவ்வாய் கொஞ்சம் தனித்த நிலைக்கு வரணும். செவ்வாய் கேது விட்டு விலகி வரணும். இந்த ஜூன் மாதம் நீங்க முக்கியமான முடிவு எடுக்கிறது, முக்கியமான மாற்றம் பண்றதுக்குலாம் ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்காது. குறிப்பா இந்த ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், அதே மாதிரி பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயங்களா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஃபேவர் கிடையாது. கொஞ்சம் கவனமா செயல்படணும். அடுத்து இந்த குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு நிறைய மன வருத்தம்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மன ரீதியா நிறைய தாக்கத்தை கொடுக்கும். குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தோட ஒரு சில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஒரு சிலருக்கு இருக்கு. மற்றபடி தடை தாமதம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயங்கள நேச்சரா இருக்கும். கவலைப்பட வேண்டாம். இந்த காலகட்டம் இப்படிதான். தடை தாமதம் ஏற்படுறதுலாம் ஒரு நேச்சரா அப்படியே நமக்கு அப்படியே வந்துட்டு போற மாதிரி இருக்கும். அதனால ஓவரா திங்க் பண்ணி எதையும் நீங்க உங்களுடைய மன ரீதியான அமைதியை கெடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அடுத்தது பார்த்தோம்னாக்கா அந்த பிரெக்னன்சியா இருக்கிறவங்க, ஆல்ரெடி பிரெக்னண்டா இருக்கிறவங்க எல்லாம் இந்த நேரத்துல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. இந்த மாடிப்படி ஏறுறது இறங்குறது இதெல்லாம் கொஞ்சம் நீங்க கவனமா செயல்படுங்க. மேலும் பெண்கள் பார்த்தோன்னா அந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்களா இருக்கீங்கன்னாக்கா நீங்க அதிகமான டிராவல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அதிகமா வெளியிடங்களுக்கு போறது, அதிகமா பைக் அப்படி இல்லைனாக்கா கார்ல டிராவல் பண்றது, இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது மன ரீதியான விஷயங்களுக்கு கொஞ்சம் அதிகமான முக்கியத்துவம் கொடுங்க. மன ரீதியா நிறைய தாக்கங்களும் கவலைகளும் இருந்தாலும் இந்த குழந்தை பாக்கியத்துல ஒரு சில தடை தாமதங்கள் ஏற்படுது. அதையும் நீங்க கொஞ்சம் சரி பண்ணிக்கணும். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸ் வச்சுக்கோங்க. ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. டிராவல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது குழந்தை பாக்கியத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். மற்றபடி பெரிய அளவுல குழப்பங்கள் இல்ல, கொஞ்சம் கவனம் தேவை, அவ்வளவுதான். அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பா தான் இருக்கு. ஏன்னா 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடிய வீட்டு அதிபதி குரு போயிட்டு அஷ்டமத்துல. எனவே பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும். பிள்ளைகளோட
பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான வருத்தங்கள்லாம் அதிகமா வரும். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளை அரவணைச்சு செயல்படுறது நல்லது. அவர்களை அன்பால உங்களுடைய கட்டுக்கோப்புக்கு கொண்டு வரணும். அவங்க மேல கோவப்பட்டோம்னா அவங்க நமக்கு டபுள் மடங்கா ரிட்டர்ன்ஸ் அடிப்பாங்க. அதனால கொஞ்சம் விழிப்புணர்வோட பிள்ளைகளை கவனம் செலுத்தி அனுசரிச்சு அழைச்சிட்டு போறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதே போல இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் போதெல்லாம் பிள்ளைகளுக்கு பிடிவாத குணம் அதிகரிக்குது. அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆசைப்படுவாங்க, அதை பண்ணியே தீருவோம் அப்படின்னு ஒத்த காலில் நிற்பாங்க. அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கலாம். எனவே பிடிவாத குணம் 5ஆம் இடத்துல சனி இருக்கும்போது அதிகமா கொடுக்கும். அடுத்து சுக்கிரன் பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல, சுக்கிரன் பொதுவா 6ல இருக்கிறது ஒரு வகையில நல்லதுதான். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் நீ அப்படியே பார்த்து செலக்ட் பண்ணி வாங்க ஆரம்பிப்பீங்க. விரையாதிபதி அஷ்டமத்துல திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு 29ஆம் தேதி வரைக்கும் பணம் வரும், செலவாகும். ஆனா அந்த செலவு சுப செலவா இருக்கும், தேவையான செலவா இருக்கும். ரொம்ப நாளா நீங்க எதெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் இப்ப வாங்கலாம். அதுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த காலகட்டங்கள்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை உடைய சுய முன்னேற்றத்துக்காக நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. குறிப்பா ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கிறது, அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஏதாச்சும் கேஜெட் ஏதாச்சும் வாங்குறது. ரொம்ப நாளா நீங்க வாங்கணும்னு ஆசைப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒண்ணு சம்திங் ஏதாச்சும் ஒண்ணு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அது அந்த சுக்கிரனுடைய அமைப்பு கொடுத்துரும். அதே மாதிரி வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல நிறைய வருத்தங்கள் வரதுக்கு வாய்ப்பு இந்த மாதத்துல அதிகமா இருக்கு. ஏன்னா சுக்கிரன் பார்த்தோன்னா 7ஆம் அதிபதி, அவர் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதே மாதிரி சனி பார்வை 7ஆம் இடத்துல. எனவே இந்த மாதத்துல வாழ்க்கை துணையால நிறைய மன வருத்தம், வாழ்க்கை துணையோட ஒரு கருத்து போராட்டம், ஒரு ஒத்து போகாத சூழ்நிலை, குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில அதிகமான கருத்து போராட்டம், அப்படி இல்லைனாக்கா வாழ்க்கை துணையால அதிகமான விரைய செலவு, குறிப்பா மருத்துவ செலவு, அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. எனவே அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அவருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நம்ம கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்து குரு அஷ்டமத்துல, பொதுவா குரு அஷ்டமத்துல இருக்கும்போது நம்ம ஆசைப்படுற விஷயம் தள்ளி தள்ளி போற மாதிரியே ஃபீல் ஆகும். ஒரு விஷயத்துல இறங்குறோம், ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணிட்டு ஒரு எதிர்பார்ப்போட இறங்குறோம்னா அந்த விஷயம் தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நிறைய பேர் இந்த வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அது ஏதோ ஒரு காரணத்தால தள்ளி போறதுலாம் வாய்ப்பு இருக்கு. ஃபேமிலி ஸ்டாண்டர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமா உழைக்கிறது, குடும்பம் சம்பந்தமான யோசனை, குடும்பம் சம்பந்தமான கவலைகள் அதிகமா வருது. இதெல்லாம் பொதுவா 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கும்போது நேச்சரா ஏற்படுது. குடும்பத்துல ஒரு விதமான குழப்பத்தன்மை இருக்கும். ஃபேமிலியை பத்தி யோசிச்சு நீங்க கவலைப்படுற மாதிரியான ஒரு அமைப்புக்கு வரும். இதுதான் 2ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கும்போது நேச்சரா ஏற்படுது. எத்தனை பேருக்கு பொருந்ததுன்னு தெரியல. அப்படி பொருந்ததுனாக்க கமெண்ட் செக்ஷன்ல எஸ்ன்னு ஒரு கமெண்ட் போடுங்க. பொதுவா 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கும்போது ஃபேமிலி, பூர்வீகம், இதுல ஒரு விதமான குழப்பங்கள் ஏற்படுது. அப்படி இல்லைன்னா ஃபேமிலியால பிரஷர் அதிகமா இருக்கும். குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயத்துக்காக உங்களை வற்புறுத்துவாங்க. அது உங்களுக்கு பிடிக்காத விஷயமா இருக்கும். சம்திங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து இருக்கிற ஒரு அமைப்பு, அதாவது தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு தூரமா இருக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு. அதே போல ஃபேமிலி கூட கன்ஜெக்ஷன்ல இருக்கீங்கன்னா வாக்குவாதம் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இல்லாம இருக்கிறது நல்லது. கூட அந்த குடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குள்ள இந்த மாதத்துல குடுத்தல் வாங்கல் எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ அதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. மற்றபடி ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறது வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. தொழில் நிமித்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிமித்தமாகவோ ஃபேமிலியை விட்டு கொஞ்சம் தூரமா இருக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், குரு இந்த கிரகங்களுடைய இணைவு பர்டிகுலரா 8ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமா சொல்லணும்னா சூரியன் புதன் இணைவு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். குறிப்பா சொல்லணும்னா 15ஆம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும். ரொம்ப விவேகமா இருப்போம். படிப்புல ரொம்ப கிளியரா கண்ணும் கருத்துமா செயல்படுவோம். மைண்ட மேலும் மேலும் ஷார்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிற ஒரு அமைப்பு. மாணவ மாணவிகளுக்கு பயத்தின் வெளிப்பாடும் அதிகமா இருக்கும். 4ஆம் இடத்துல ராகு இருந்தாக்கா பயத்தின் வெளிப்பாடு அதிகமா இருக்கும். அந்த பயத்தின் வெளிப்பாடு நம்மளை தொடர்ந்து ஏங்க வச்சுக்கிட்டே இருக்கும். எனவே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மாணவர்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல. கல்விக்காக செலவு செய்வோம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு விதத்துல புத்தகமாச்சும் வாங்குவோம். கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு சில நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்போம். புதுசா ஒரு விஷயத்தை லேர்ன் பண்றது, புதுசா ஏதாச்சும் கோர்ஸ் சேர்றது, இப்படி மைண்டை ஷார்ப் பண்றதுக்கான ஒரு சில நல்ல வாய்ப்புகள், நல்ல மாற்றங்களை மாணவ மாணவிகள் இந்த மாதத்துல மேற்கொள்வாங்க. எனவே கல்வி சார்ந்த விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நான் ரொம்ப ஃபேவரான மாதம் தான் சொல்லுவேன். பெருசா நெகட்டிவ்லாம் இல்ல. ஃபைனலா உடல் ஆரோக்கியம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகத்துக்கு நான் கொடுக்கிற ஒரு முக்கியமான இன்டிமேஷன் ஹெல்த் தான். உடல் ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படணும். செவ்வாய் கேது இணைவுலாம் இருக்கு. அதுவும் 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு. இந்த காலு மூட்டு பகுதி இதுல எல்லாம் அதிகமான வலிகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே போல இந்த காலு மூட்டு பகுதிகளில் ஏதாச்சும் காயங்கள் ஏற்படுறது, ரத்த காயங்கள் ஏதாச்சும் வருது, இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படுங்க. மேலும் இந்த கண்ணு, காது, முகம் சம்பந்தப்பட்ட விஷயம், அதே போல இந்த தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனவே இது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. மேலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் போன மாதத்தை விட இந்த மாதத்துல தான் முக்கியமான இன்டிமேஷன் தூக்கமே வராது. அதிகமா யோசனை வந்துகிட்டே இருக்கும். தூக்கம் வராது, சாப்பிட தோணாது. மைண்ட் ஏதோ ஒரு விஷயத்தை நினைச்சு யோசிச்சுக்கிட்டே இருக்கும். மைண்ட் அப்படியே ஏங்கிக்கிட்டே இருக்கும். அந்த அமைப்பு இந்த மாதத்துல ஆக்டிவேட் ஆகுது.
ஆகுது. போன மாதத்துலயே அந்த அமைப்பு இருந்துச்சு, இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. இந்த நேரத்துல நேரம் கடந்த உணவு தான் அதிக பேருக்கு இருக்கும். 8 மணிக்கு சாப்பிடுற சாப்பாட 12 மணிக்கு சாப்பிடுவோம். இந்த மாதிரியான அமைப்பு தான் நிறைய பேருக்கு அதிகமா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு டயத்துக்கு சாப்பிடுறது முயற்சி பண்ணுங்க. அதுதான் உங்களுக்கு ஹெல்த் உங்க கிட்டயே தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு வழி. அதே மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க. இந்த நேரத்துல நிறைய பேர் பார்த்தோம்னா ஃபுட்ல எல்லாம் கவனமே செலுத்த மாட்டாங்க. கிடைக்கிறத சாப்பிடுவாங்க. வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறதுலாம் வாய்ப்பு அதிகம். முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் ஃபுட்டா சாப்பிடுங்க, ஹெல்த்தியா சாப்பிடுங்க. வெளியே நீங்க பணம் கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் நல்ல உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய பழம், காய்கறிகள் இதெல்லாம் அதிகமா சேர்த்துக்கோங்க. அதான் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ஒரு சிறந்த நல்ல பலன்களை கொடுக்கும். அதே சமயத்துல மன ஆரோக்கியத்துக்கும் கூடுதலான முக்கியத்துவம் கொடுங்க. மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷமாச்சு பண்ணுங்க தினமும். மைண்டை கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. கோவில் குளங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. கோவில் குளங்களுக்கு போயிட்டு வாங்க. நீங்க எங்க போனா உங்களுடைய மைண்ட் ரிலாக்ஸா இருக்குமோ அந்த இடங்களுக்கு போயிட்டு உங்களுடைய மைண்ட் அப்படியே கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு வாங்க. எனவே உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல இந்த மாதத்துல கொஞ்சம் பர்டிகுலரா கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கிறது நல்லது. ஓவராலா இந்த ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாற்றத்திற்கான அடித்தளத்தை போடும். இப்ப நீங்க ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த விஷயத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. வாட் எவர் உங்களுடைய ஜாப், பிசினஸ், உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை மாற்றம் பண்ணுவீங்க. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க. சோ அப்படி அந்த மாற்றத்திற்கான அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் இந்த ஜூன் மாதம். இதுலயும் அவசர முடிவுகள் இல்லாம கொஞ்சம் ஸ்லோவா டிராவல் பண்ணுங்க. அதுவே நமக்கு உத்தமமான பலன்களை கொடுக்கும். ஒரு விஷயத்துல மாற்றமோ அல்லது ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி நல்லா யோசிச்சு முடிவு எடுக்கிறது நல்லது. கோபத்தின் வெளிப்பாட்டை நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அதிகமா டக்குன்னு நம்ம முடிவு எடுத்தோம்னா அது எண்ட் ஆஃப் த ரிசல்ட்ல நமக்கு பேடான இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது வாய்ப்பு இருக்கு. ஒரு விஷயத்துல குழப்பமா இருக்குன்னா அந்த விஷயத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுல முடிவு எதுவும் எடுக்காம அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்துடுறது நல்லது. எப்போ உங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கோ அப்ப யோசிச்சு அதுக்கான முடிவுகளை நீங்க எடுக்கிறது நல்லது. அதுல பொறுமையோட செயல்படுங்க. இந்த மாதம் கொஞ்சம் மாடரேட்டா தான் இருக்கு. எனவே பொறுமை இருந்தால் சிறப்பான பலன்கள் இந்த மாதத்துல நிச்சயமா நமக்கு உண்டு. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இந்த பொது பலன்கள் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பொருந்தி வருது அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுங்க. நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை வச்சு தான் நான் அடுத்த ரிசர்ச் நான் மேற்கொள்ள முடியும். எனவே உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மேலும் இந்த பொது பலன்கள் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸா இருக்கும். நிறைய டிஃபரன்ஸ் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு அதிகம். ஏன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தசா புக்தி அந்தரம் ஒரு ட்ராக்ல டிராவல் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக அமைப்புகள் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் பொறுத்து தான் அந்த கோச்சாரம் உங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரியாக்ட் ஆகும் அப்படிங்கறத சொல்ல முடியும். அதே போல நல்ல யோக தசை நடக்குதுனாக்கா நிறைய நல்ல பலன்கள் தான் கிடைக்கும். அவயோக தசை நடக்குதுனாக்கா கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். அவயோக தசை நடக்கிறவங்களுக்கு கோச்சார ரீதியா நல்ல காலமாக இருந்தாலும் அவங்களுக்கு நடக்கிறது பூரா ஏதோ நெகட்டிவாவே ஃபீல் ஆகும். சொல்ற விஷயம்லாம் அந்த அளவுக்கு ஒத்து வராது. எனவே உங்களுடைய 100% பலன்களுக்கு உடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க கரெக்டா அனலைஸ் பண்ணி பார்க்கணும். உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உங்களுக்கு என்ன தசா புக்தி நடக்குது, கிரக அமைப்புகள்லாம் எப்படி இருக்குங்கிறத ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களை அதோட சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல் அப்படிங்கிறது ஏற்படும். மேலும் நம்மளுடைய சேனல்ல குரு பெயர்ச்சி பலன்கள் ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். 27 நட்சத்திரத்துக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு, 12 ராசிகளுக்கும் ரிலீஸ் பண்ணியாச்சு. ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே பலன்கள் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெரிய அளவுல டிஃபரன்ஸ் இருக்காது. நீங்க உங்களுடைய நட்சத்திரத்துக்கு பார்த்தாலும் சரி, ராசிக்கு பார்த்தாலும் சரி, அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அப்படிலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கும். நம்மளுடைய பிளேலிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா குரு பெயர்ச்சி நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல உங்களுடைய நட்சத்திரத்தை நீங்க கிளிக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு நல்ல புரிதல், ஒரு தெளிவு கிடைக்கும். அதே போல ஒரு ராசி, ஒரு நட்சத்திரம், ஒரு லக்னத்துக்கும் ஜெனரல் பிரெடிக்ஷன் போட்டிருக்கோம். தெளிவா கிளியரா ஒரு பொது பலன்கள் கொடுத்திருக்கோம். உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய தொழில், உங்களுடைய உத்தியோகம், உங்களுடைய A to Z உங்களுடைய லைஃப் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி 27 நட்சத்திரத்துக்கும் பலன்கள் ரிலீஸ் பண்ணிருக்கோம். அதே போல 12 ராசி, 12 லக்னம் எல்லாத்துக்குமே டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். பிறந்த தேதிகளுக்குமான பலன்களும் கூட ஆல்மோஸ்ட் நாங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த வீடியோலாம் நம்மளுடைய சேனல்ல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருக்கும்போது அதையுமே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். So be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள்.